முத்துக்குமரன் வந்து அவரு ஆக்சுவலா ஹெல்ப் பண்ண போயிருப்பாரு. ஆனா வீக்கெண்ட்ல பேசும்போது ஒரு சில கண்டஸ்டன்ட் என்ன சொன்னாங்க, முத்துக்குமரன் கூட வரல அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ஒரு புட் டவுன் பண்ணி அடிச்சாங்க. நீங்க கூட அந்த கண்டஸ்டன்ட்க்கு வந்து ஒரு சப்போர்ட் ட்வீட்லாம் போட்டிருந்தீங்க. அது அன்னில இருந்தே அந்த ஒரு சாம்ப்ரோ இருங்க இருங்க, நான் சாம்ப்ரோ அது கீழே விழுந்தப்ப இல்ல, கீழே விழறதுக்கு முன்னாடி அவங்க 3 பேரும் புடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப போவார் இவரு, விடுங்க விடுங்க ஏன் புடிக்கிறீங்க அப்படின்னு அது சொல்லிட்டு. இல்ல அது இல்ல கீழே அது இல்ல விழுந்தப்போ அவர் அது போய் ஓகே. கல் எடுத்துட்டு இருப்பாரு. சரி சரி, அது இல்ல அது இல்ல. அந்த ராணவ வந்து விஷால், அருண் அண்ட் ஜெப்ரி புடிச்சிட்டு இருக்கும்போது ஏன் 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து போவாரு. ஆக்சுவலா அந்த இது வந்து மாத்தி நிறைய இடத்துல புட் டவுன் பண்ணி பேசியிருக்காங்க. சும்மா காமெடியா ஃபன்னா பேசுற மாதிரி நிறைய இடத்துல முத்துக்குமரன் ஒரு ப்ரெஷர் கொடுத்து புட் டவுன் பண்ண பேசியிருக்காங்க. நிறைய பேர் கூட ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். விக்ரம் வேதா மாரி 2 பேருக்குள்ள ஒரு ரிஸ்க் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம். மேபி ஸ்லோலி என்னை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் பிளேயர் ராயன். ஸ்லோலி இஸ் ஆஃப் கெட்டிங் கம்ப்யூட்டர். டே 1ல இருந்து வந்திருந்திருந்தா இட் குட் ஹவ் பீன் மச் மோர். அது இல்லாட்டி அவங்க வந்த ராயன் கிடையாது சார், ராயன் இல்லாத இன்னொரு கண்டஸ்டன்ட் தான் சொல்றேன். வேற யாரு? ஜாக்லின் நான் சொல்றேன். நான் பேசுறேன் சாம்ப்ரோ, எனக்கு அது ரிலேட்டட் क्वेश्चन தான். சரி பேசுங்க மாதிரி. ஓகே. ஹாய் ரவி சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு 2 क्वेश्चन இருக்கு. நான் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ் தான். நான் வந்து இந்த ஸ்பேஸ்ல இப்போ 20 டேஸா பேசிட்டு இருக்கேன். நான் சௌந்தர்யாவோட ஃபேன் தான். இந்த ஸ்பேஸ்ல 20 டேஸா தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் எப்படி இருந்துச்சு, இவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க போன சீசன்ல, அது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு 2 क्वेश्चन இருக்கு. ஒரு क्वेश्चन வர்ஷினியை பத்தி, ஒரு क्वेश्चन ஜாக்லின் பத்தி. ஓகேவா? வர்ஷினி பத்தி என்னன்னா, நீங்க சொல்லிருந்தீங்க வர்ஷினி சாம்ப்ரோ டிஎம் வர்ஷினி போர்ட்ல வந்து சொன்னீங்க. எனக்கு ஒரு டவுட், இமாத் அவங்க அந்த ரிவ்யூவர் அவங்க போட்டிருந்த போஸ்ட்ல ஒரு முத்துவோட ஃபேன் பண்ணிருக்காங்க. இல்ல எனக்கு சுத்தமா கேட்கல. உங்களுக்கும் கேட்கலையா? இல்ல நீங்க பேசுறது கேட்கலமா? நீங்க பேசுறது சரியா கேட்கல. அது ஸ்கிராம்பிள்டா. கேக்குதா? இப்ப கேக்குது பேசுங்க. சார் கேக்குதா சார்? இப்ப கேக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச எதுவுமே கேட்கல. ஓகே சார். இல்ல சார், நான் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ். நான் வந்து இதுக்கு முன்னாடி இங்க பேசுறவங்க எல்லாரும் போன சீசன்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு 20 டேஸா தான் இந்த ஸ்பேஸ்ல பேசுறேன். எனக்கு 2 क्वेश्चन, ஒன்னு வர்ஷினியை பத்தி, ஒன்னு ஜாக்லின் பத்தி. வர்ஷினிக்கு ஒரு சவுண்ட் ஃபேன் போயிட்டு ஒரு क्वेश्चन கமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நீங்க கவுண்டர் ட்வீட் கொடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இமாத் அந்த ரிவ்யூவர் அவங்க போட்டிருந்த போஸ்ட்ல ஒரு முத்துவோட ஃபேனோ பிஆரோ யாரு எனக்கு தெரியாது, அவங்க போயிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னா, ப்ளீஸ் எக்ஸ்போஸ் சவுண்ட் பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க உள்ள போயிட்டு. அதுக்கு வர்ஷினி போய் இமாத் போட்டிருந்த போஸ்ட்ல அவங்க வந்து சவுண்டோட பிஆர் பத்தி ஏதோ போட்டிருக்கு. வர்ஷினி ஐ எம் தேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி இமாத் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து முத்துவோட ஃபேன் போயிட்டு எல்லாரும் போய் சவுண்ட் பிஆரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லும் போது வர்ஷினி போயிட்டு ஐ எம் தேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ஏன் சார்? இல்ல புரிஞ்சுச்சு சார். நான் கேட்கட்டுமா அந்த கேள்வியை? உங்களுக்கு கேட்கலாமா? ஹலோ, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? அவர் கட் ஆயிடுச்சு போல, கால் வந்துச்சோன்னா. கால் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலா சார் சொல்லிட்டாரு, மரியம் ஆக்சுவலா சொல்லிட்டாரு சாரே. ஒரு இல்ல அவர் வந்து இல்ல வர்ஷினி போட்ட போஸ்டர் தானே கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு வந்து சவுண்ட் ஃபேன் போயிட்டு கவுண்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இல்ல ஆக்சுவலா சார் கேட்ட கேள்வியும் நம்ம கிட்ட உள்ள போய் எதை கன்வே பண்ணணுமான்னு கேட்டாரு. அது ஆக்சுவலா அவங்க பிஆர் இருக்குன்னு இவங்க எக்ஸ்போஸ் பண்ணாலுமே சார் இருக்காரு, அவங்களுக்கு வந்து ஜென்யூன் ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்குன்றத சார் வந்து எடுத்துட்டு போய் சௌந்தர்யா கிட்ட சொல்லுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல நான் இங்க அவங்க பேசின ஒரே ஒரு நிமிஷம். நான் வந்து கேட்க வந்த விஷயமே, உள்ள போய் அவங்க என்ன வேணா பேசிட்டோம், அது என் கொஸ்டின் கிடையாது. இங்க ரவி சார் இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாருல்ல,
சவுண்ட் ஃபேன் பண்ணது வந்து எனக்கு அட்டாக் மாதிரி தெரிஞ்சுச்சு. அதுக்கு நான் கவுண்டர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே வர்ஷினி அந்த போஸ்ட்ல ஐ எம் தேர்னு சொல்லியிருக்காங்களே, அது ஏங்கிறது தான் என் கொஸ்டின். ஓகே ஓகே ஓகே. இல்லங்க அவரு ரவி சார் என்ன சொல்றாருன்னா, அது வந்து ரிப்பீட் பண்ண மாட்டேன். அது இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. ஃபைனல் ரிசல்ட் இப்படி வரதுன்னா, இதுக்கு மேல அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி அத சொல்லி அத கன்க்ளூட் பண்ணிட்டாரு. சோ வர்ஷினிக்கு இவர் ஆட் பண்ணது இன்னும் அவங்களுக்கு பலம் சேர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க தப்புன்றத நம்ம அவங்க கிட்ட தான் கேட்க முடியும். அதுக்கு இவர் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? இல்ல இல்ல வர்ஷினி என்ன பண்ணாங்க? ஹரிஷ் ரெண்டாவது அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டாரு. அவங்க பண்ணது தப்புன்றத ம். சொல்லிட்டாரு, அக்னாலேஜ் பண்ணிட்டாரு. அது பேக் ஸ்டோரி அவருக்கு தெரியாம நான் போய் கமெண்ட் பண்ணிட்டேன். பேக் ஸ்டோரி தெரிஞ்சிருந்தா நான் அதை டச் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. நம்ம ஒன்ஸ் நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அதை விட்டுறலாம் அந்த டாபிக்க. இனி சாம் சிலம்பரசன் ஐடி உங்களுக்கு தெரியுதா? அவர் ரொம்ப நேரமா ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க. இல்ல எனக்கு அவர் ஆட் ஐடி பண்ண தெரியல. ஆட் பண்ண நிறைய பேர் இருந்ததுனால பண்ண முடியல ஆக்சுவலா. இப்போ ஓகே நிறைய பேர் போயிட்டாங்க அதனால. ஓகே இப்போ இருந்தா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. அப்புறம் டிடிகே அவரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. ஹாரி நான் உனக்கு தரேன், இதை வெயிட் பண்ணேன். ஓகே எனக்கு ஒரு சின்ன கருத்து இருந்தது ரவி சார் சொன்னதுல. அதாவது எவிக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல எவிக்ட் ஆகி போற கண்டஸ்டன்ஸ் வந்து வெளியில போய் வந்து நம்ம இவ்ளோ கண்டென்ட் கொடுத்தோம், நம்மள வெளில அனுப்பிட்டாங்க, ஒண்ணுமே பண்ணாத சௌந்தர்யா வந்து உள்ள ஸ்டே பண்றாங்க. ஏன் அவங்க ஸ்டே பண்றாங்கன்னா அவங்க பிஆரால ஸ்டே பண்றாங்கன்னு ஒரு தாட் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னார். பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ்ல எவிக்ட் ஆனவங்க யாருமே வந்து சௌந்தர்யா பத்தி பெருசா பேசல. அந்த பிஆர் பத்தி எதுவும் அவங்களா கண்டஸ்டன்ஸா எதுவும் பேசல. பட் வெளியில இருக்க ஆடியன்ஸ் தான் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டில் நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து யார் லீஸ்டா இருந்தா ரஞ்சித் சாருக்கும் ரவி சாருக்கும் தான் லீஸ்ட் ஓட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாச்சனா போனாங்க, அர்ணவ் போனா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு யூனிக் வேல சௌந்தர்யாவால என்ன முடியுமோ அதை ஷோகேஸ் பண்ணி தேர்ட் ஃபோர்த் வீக்ல ஒரு ஆர்கானிக் ஃபேன்ஸ அவங்கள பத்தி பேச வைக்கிற அளவுக்கு ஷி ஹஸ் கிரியேட்டட் சம்திங் தான் நான் சொல்லுவேன். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல நடந்த ஓட் பேஸ வந்து புடிச்சுக்கிட்டு பிஆர் பிஆர் பிஆர்னு சொல்லிட்டே இருக்கும்போது, எஸ்பெஷலி இந்த ரிவ்யூஸா இருக்கிறவங்களோ இன்ஃபுளுசரா இருக்கிறவங்களோ அதை சொல்லி சொல்லி காட்டும் போதுதான் ஆனந்தி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டு பார்த்துட்டு ஓகே இதுதான் நடந்திருக்கு போல, நம்ம வந்து பயங்கரமா பேசுற ஒரு ஆளு நம்மளே தூக்கிட்டாங்க அப்படின்னா சௌந்தர்யாலாம் உள்ள இருக்கானா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பிஆர்ன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. சோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிஆர் இருக்கட்டும், எல்லா கண்டஸ்டன்ஸுமே பிஆர் வச்சுட்டு தான் வராங்க. பட் சௌந்தர்யாவை மட்டும் ஹைலைட் பண்ணி நெகட்டிவ் பிஆர் 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 விஷ்ணு அது இதுன்னு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே எல்லா ஸ்பேஸ்லயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் இட்ஸ் அஃபெக்டிங் த கேம்னு சொல்றேன். ஸோ அதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அபார்ட் ஃப்ரம் பிஆர், சௌந்தர்யா இஸ் ஈக்குவலி கிவன் காம்பீட். அவங்க ஆர்கானிக் ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் டுவர்ஸ் வின்னர், டைட்டில் வின்னர்னு சொல்ற ஒரு கண்டஸ்டன்ட் ஈக்குவலா அவங்க காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது ஆக்சுவலா இந்த பிஆர் ஹாய் இமாத், வெல்கம். அது ஆக்சுவலா இந்த பிஆர் கண்டென்ட்ங்கிறது ரொம்ப இன்வாலிடேட்டட் டாபிக்னு நான் நினைக்கிறேன். பிஆர் அண்ட் திங்ஸ் கேன் ரியலி ஹெல்ப் இன் அ வெரி ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ்ன்ற பேர்ல ஓட் ஃபார் தெம், இல்ல ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்றது, இதெல்லாம் தான் தவிர அதை தவிர போய் ஒரு ஃபைனலிஸ்டாவோ இல்ல வின்னர் ஆவாங்களான்ற பேச்செல்லாம் கிரியேட் பண்ண வைக்க முடியாதுன்றது என்னோட ரொம்ப ஆணித்தனமான தாட், விச் ஹேப்பன்ட் ஈவன் லாஸ்ட் சீசன். அத வந்துட்டு அர்ச்சனா பிஆர் என்னென்னமோ எவ்ரி ஒன் ட்ரைட் அ லாட். I think that is the new method of telling that they might be a winner அப்படின்னு நினைக்கிறேன், in a sense. ஸோ அதனால அந்த டாபிக்கே வந்து நம்ம ஐ திங்க் எக்ஸ்பிளனேஷனோ அது பெருசா அதுக்கு கிளாரிஃபிகேஷனோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இல்ல ஹரிஷ், அவர் வந்து இல்ல ஒருத்தவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓகே அதுக்கான பதில் அவர் கொடுத்தாரு. அந்த பதில்ல வந்து எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அப்போ சொல்ல முடியல ஷோர் பிகாஸ் ஷோர் அதர் ஸ்பீக்கர்ஸ் வேர் கண்டினியூஸ்லி ஸ்பீக்கிங். இல்ல அண்ட் அகைன் அதனாலதான் நம்ம இது ஒரு சொன்னேன். பிளேயரை வந்து இப்படிலாம் பண்ணாதான் இந்த டாஸ்க்லாம் வின் பண்ணி இப்படிலாம் நீ சாகசம் பண்ணாதான் அவங்கள பிடிக்கணுன்றதும் கிடையாது. எவ்ரி ஒன் எதனால பிடிக்குது என்ன ஆமா பிடிக்குது இல்லை. தே மைட் ஜஸ்ட் ஈவன் லைக் தம் பை அவங்க ஆக்டிவிட்டிஸ் பிடிச்சிருக்கலாம், என்ன வேணா பிடிச்சிருக்கலாம். அதையும் கொஸ்டின் பண்ண முடியாது. எதனால உனக்கு அவனை பிடிக்குது, அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்குற கொஸ்டினே ஒரு ஒரு டம் கொஸ்டின். அப்படி இருந்தா எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. ஸோ அதுவும் ஒரு இதுதான். அண்ட் ஐ திங்க் வித் த ஒரு 2 வீக்ஸ் பேக்கு அப்படிலாம் இருந்தபோது அவ்வளோ பெரிய ஒரு டவுன் டைம்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு கூல் அண்ட் கம்போஸ்டா வந்திருக்காங்க, அந்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா இட்ஸ் அ குட் திங் தான். அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். வேறஸ் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வந்து கொஞ்சம் பதட்டத்தில் நிறைய தவறு பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே ஆப்போசிட் ட்ராக்ல போகும்போது இது இப்போதான் ஒரு அளவுக்கு ஒரு ட்ராமா பில்ட் ஆகுது உள்ள இந்த சீசன்ல நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் குட். ஹாய் ஹாய் இமாத், இமாத் வாங்க, ப்ரோ. எப்படி ஹாய் இருக்கீங்க? ஹாய் ஹாய் பிளடி ப்ரோ. ஸ்வீட்டா. அப்புறம் ஹரிஷ், எஸ் எஸ் ஹரிஷ் ஹாய், ஹாய் ஹாய் ரசிகன் ஹாய், சாம் ஹாய், ஹாய் ப்ரோ. எல்லாருக்கும் ஹாய். பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா ப்ரோ, ட்விட்டர்ல ஒரு நான் கலவரமா வெளியில போயிட்டு இருந்தேன், ஸோ அதனால ஜாயின் பண்ண முடியல. இப்போ கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணேன். ரவி சார்ட்ட பேசலாம் பார்த்தா அவர் போயிட்டாரா? கால் வந்துச்சு ஆக்சுவலா. ஆமா ஆமா ஜஸ்ட் லெஃப்ட் போயிட்டாரு. ஒரு ஆமா. ஓகே ஓகே, ரவி சார் பேசிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வந்தேன் உள்ள. எனிவே பேசுங்க பேசுங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு 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 எக்ஸ் கான்டெஸ்டன் பண்ண வேலை அதுதான். உங்க ட்வீட்டுக்கு தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க வந்து. ஓ இமாத் அதுவா, ப்ரோ. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரிப்ளை போட்டிருந்தேன். நான் என்ன சொன்னேன், ரீஎன்ட்ரி இஸ் a கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே போயிட்டு உங்களோட கேக்குதா? ஃபன் சைடு, உங்களோட கேக்குதா அவர் டேலண்ட்ஸ் எல்லாம் பேசுறது? ஷோ கேக்குது பண்ணுங்க. கேக்குதா அவர் பேசுறது? கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. கேக்குது கேக்குது. நான் என்ன அதில் நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ரீஎன்ட்ரி இஸ் a great opportunity where you can show your talents and fun sides to gain people hearts. So I hope you understood. All the best அப்படின்னு சொல்லி போட்டேன். அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க நமக்கு தெரியல. ஸோ லெட் தம் நான் கெட் எப்படி ஸ்ட்ராங். எடுத்துக்கிட்டேன்னா இமார் ப்ரோ, அட்லீஸ்ட் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதையாவது கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு எனக்கு கேட்டுச்சு. இல்லை ஹரிஷ், இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நீங்கள் இப்போதான் நான் வனிதா இருக்காங்கல்ல, ஆமா ஆமா இப்போ அவங்க கூட தான் லஞ்ச் பண்ணேன் புகாரியில். இப்போ அவங்களே நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். சீசன் 3ல அவங்கள எப்படிலாம் நெகட்டிவிட்டியாக இருந்தாங்க அவங்க பிஃபோர் எலிமினேஷன், ரைட்டா? அதுக்கப்புறம் மறுபடியும் வைல்டு கார்டாக வந்தாங்கல்ல. வைல்டு கார்டாக வரும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் அம்மா மாதிரி சாப்பாடு போட்டாங்கன்னாங்க. அது அப்படியே அவங்க வேற மாதிரி அவங்க வந்து கெயின் பண்ணாங்க. ஆமா. ஸோ இந்த ரீஎன்ட்ரிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கணும் ஆக்சுவலி. ஓகேவா? பட் ஐ டோன்ட் நோ ஹவ் தீஸ் கைஸ் அண்ட் கோயிங் டு டேக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ அவங்க யோசிக்கிறதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னா எனக்கு ஐ டோன்ட் நோ. போன சீசன்லேயே வந்து வைல்டு கார்ட்ஸ் இந்த மாதிரி கெஸ்ட் உள்ளே போகும்போதே வந்து நிறையா வாட்டி வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க. அதிகமாக பேசக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. பட் இந்த டைம் விட்டுருவாங்க. பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, சைன் லாங்குவேஜ்லாம் இருக்குது. அழகாக அந்த கோட் வேர்ட்ஸு, சைன் லாங்குவேஜ்லாம் கொடுத்து எப்படி சொல்லணுமோ அதெல்லாம் கன்ஃபார்ம் சொல்லிடுவாங்க. இல்ல இமாத், in a way I want this to happen. I want this to happen. ஏன்னா இது வந்து நடக்கலனா தான் ஒரு இதா இருக்கும். இது நடந்து அதுக்கு அவங்க கரெக்டா ரியாக்ட் பண்ணி இது பேக் ஃபயர் ஆனாதான் தெரியும். இன்டென்டட் நெகட்டிவிட்டியோ அதுக்கு எக்ஸாம்பிள் இல்ல லாஸ்ட் சீசனே எடுத்துக்கலாமா நீங்க? இப்போ இவங்க சப்போஸ் இப்போ வர்ஷினியோட லெவலுக்கு நான் வரேன். இப்போ ஆக்சுவலாக அவங்க சொன்னதுனால இப்போ அவங்க நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க என்னோட ரிப்ளைல போட்டிருக்காங்க ஐ எம் தேர் அப்படின்னு. அது எதுக்கு ஐ எம் தேர்னு போட்டிருக்காங்கன்னா, உள்ளே போயிட்டு சவுந்தர்யா பிஆர் இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஐ எம் தேர்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் போய் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு அதே மாதிரி தானே சொன்னாங்க. எல்லாம் உள்ளே போனவங்க எல்லாமே பிஆர் இருக்குன்னு தான் சொன்னாங்க. அர்ச்சனா தான் வின் பண்ணாங்க. அதை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஆர் இருக்குன்னு சொல்கிறது வந்து அது உண்மையாலுமே பிஆர் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இல்லை இப்போ எஸ்டர்டே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எஸ்டர்டே வந்து ஒரு சில விஷயத்தில் நான் பிளாஸ்ட் ஆனேன். ஆனால் ஃபேண்டம் அகேன்ஸ்டாக தான் நான் வந்து பிளாஸ்ட் ஆனேன். அவங்கள நான் பிஆர்னு நான் சொல்லலை. ஓகே, நான் அந்த ஃபேண்டம்க்கு அகேன்ஸ்டாக தான் நான் நேற்று பிளாஸ்ட் ஆனேன். ஸோ அதனால் அந்த ஃபேண்டம்ஸ் வந்து எல்லாமே வந்து பிஆர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஐ ஹேவ் தட் மெச்சூரிட்டி. பட் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நீங்கள் போய் அவங்களை அடித்தாலே யார் போய், அதாவது முன்னெல்லாம் எங்களை தான் பிஆர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போலாம் நார்மல் லேடிஸ், அந்த சும்மா ஒரு 4 ஃபாலோவர் வச்சுருக்கவங்க, இப்போ புதுசாக ஐடி கிரியேட் பண்ணவங்க, யார் போய் நீங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசினாலே பிஆர் வந்துட்டாங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோவா வச்சுருப்பாங்க காசு? ஃபஸ்ட்டு இவங்கள்ட்ட அவ்வளோ இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு டவுட்டாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு ஐடி? யாருங்க ஐயா? ரசிகனா? சாமுவேலா? ஓகே ஓகே. ஸோ அதாவது அது என்னன்னா, இந்த அடக்குமுறைங்கிறது இந்த சீசனில் ரொம்ப அதிகமாக இருக்குது. யார் போய் பேசினாலும் நீங்கள் பேசக்கூடாது, இதுதான் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயும் ஒன்று செட் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வெளியே ஒன்று செட் பண்ணுறாங்கல்ல, அது கண்டிப்பாக பேக் ஃபேர் தான் ஆகும். வெயிட் அண்ட் வாட்ச் த ரிசல்ட். அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்லுவேன். அண்ட் பாசிட்டிவ் எடுத்துக்கிற போது ஒரு டைம் ஒரு நெகட்டிவ் வந்து அந்த இதுல வருது. இந்த சீசன் மட்டும் இல்ல, நீங்க உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு நாளும் ஒரு பிஆரா வாழ்ந்துல இருக்கீங்க நீங்க. ஸோ பட் சொல்றேன், அந்த மாதிரி அது ஒரு பாசிட்டிவ் சொல்ற போது ஹரிஷ், நீங்க ஒரு சின்ன பேசுறீங்களா? நெகட்டிவ் சொன்னா கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. பிளடி சீட் நீங்க ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க. ஹரிஷ் பேசுறது கேட்கல உங்களுக்கு? அஜிஜோ, ஆமா எனக்கு கேட்கல. எனக்கு கேட்கல. இல்ல ஓகே. சோ அது மாதிரி இப்ப பிஆரா ஒரு நாளா ஒரு சின்ன நெகட்டிவ் கூட சொல்லிடக்கூடாதுன்னா அது கேன் ஹேப்பன் ஆஸ் எ ரிவ்யூவரா அண்ட் யூ ஆர் நாட் எத்திக்கல்ன்ற மாதிரி ஆயிடாது. அது ஒரு மாதிரி அப்பதான் பிஆர் இது இங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. பட் நான் இங்கே ஓப்பனா சொல்றேனே, நான் சௌந்தர்யா இந்த இடத்துல விளையாடல, சௌந்தர்யா இந்த இடத்துல வேஸ்ட்டு, இந்த இடத்துல சௌந்தர்யா சரியா பண்ணலன்னு கூட நான் ரிவ்யூல நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த இன்னொரு ஃபேண்டம்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு என்கிட்ட, நீ வந்து நாங்க சப்போர்ட் பண்ற ஆளை பத்தி நெகட்டிவ் பேசவே கூடாது அப்படிங்கிறாங்க. நீ நெகட்டிவ் பேசினாலே நீ வந்து இவங்களுக்கு பிஆர், நீ நெகட்டிவ் சொன்னாலே நீ வந்து அகெயின்ஸ்ட், நீ நெகட்டிவ் பேசினாலே உனக்கு வன்மம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ப்ரொபகண்டா பண்றாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா நேற்று எஸ்டர்டே ஷோ ஃபுல்லாக நெகட்டிவாக போணுச்சு. அப்போ வந்து சேனல் பிஆரா? விஜய் சேதுபதி அவர்கள் பிஆரா? அவங்களே சொல்லலாமே. அதே தானே நாங்களும் பண்ணோம். நாங்கள் ரிவ்யூவில் உட்காந்து அவர் நேற்று என்ன பேசினாரோ அதே தான் நாங்களும் பேசணும். ஸோ அப்போ அவர் பிஆரா? விஜய் சேதுபதி பிஆரா? ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது ஆக்சுவலாக வந்து மேபி அவங்க ஆஸ் அ ஃபேனாக அவங்க பண்ணுறாங்க. அதனால நம்ம இப்போ எதுவும் சொல்கிறது இல்லை. ஆனால் இத்தனை நாளாக அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நேற்று தான் நான் வந்து பிளாஸ்ட் ஆனேன் அதிகமாக. அதாவது இதில் ட்விட்டரில், பட் ரிவ்யூவில் நிறைய வாட்டி பிளாஸ்ட் ஆயிருக்கேன். ட்விட்டரில் நேற்று தான் பிளாஸ்ட் ஆனேன். லெட் தெம் டூ அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ என்னெல்லாம் பிஆர்னு சொல்லுவாங்க, நான்லாம் கேட்பேன், ப்ரூஃபை கொண்டு வாங்கினாலும் கொண்டு வர மாட்டானுங்க. இப்போது எனக்கு யாரோ ஃபோனில் சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸில் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி. அப்போ நான் வந்து கார் டிரைவ் பண்ணது, இப்போ கூட உங்களுக்கு கேட்குதா இல்லைன்னு தெரியல, நான் வெளியில் தான் இருக்கேன். ஸோ அப்போ நான் வந்தேன். அப்போ நான் கேட்டேன், ஹரிஷ் பேசுனது நான் கேட்டேன், ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் கேட்கக்கூடாதா, ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்னு. அதே தான் நானும் சொல்கிறேன். இப்போ சப்போஸு ஹரிஷ் உள்ளே போகிறாருன்னு வைங்களேன், இப்போ ஹரிஷுக்கு எனக்கும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா, ஹரிஷுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஹவு ஐ வில் பி எ பிஆர்? கிடையாதுல்ல. ஒரு ஃப்ரெண்ட்லி பேசிஸில் கூட நான் பண்ணலாம்ல, சப்போர்ட் பண்ணலாம்ல. அந்த மாதிரி பண்றவங்க நிறைய பேர். கண்டிப்பா இப்போ அந்த ஃபேன்ஸ்ல எடுத்துப்போமே, எங்களுக்கு அவர் பண்றது எங்களுக்கு வி லைக் இட், அதனால நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க பண்ணும்போது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும்ல, எல்லாமே யோசிப்பாங்கல்ல. நான் வந்து இவங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஹவு தே கேன் பிராண்ட் யூ as an PR? அது அந்த இன்டைரக்ட்லி இதுல என்னன்னா எல்லாரும் நோஸ் அ பாயிண்ட் தட் வீட்டுக்குள்ள இருக்கவங்க யாருமே டைரக்டா எதுலயுமே இன்வால்வ் ஆகல, ஆனா இவங்க பண்றதுனால அவங்க இம்பாக்ட் ஆறாங்கன்றது இதுதான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். வேற யாராச்சும் பேசுறீங்களா? இன்னைக்கு ஜோவிகா உட்காந்துருந்தாங்க, இல்ல இங்க இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஜோவிகா ஹரிஷ் பேசிட்டாரு, நீங்க ரீகனெக்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா ஹரிஷ் ப்ரோக்கு வந்து கோவர்ஸ் போடுங்க, அப்போ கேட்கும் உங்களுக்கு. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா லைவ் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஜோவிகா இருந்தாங்க, அவங்க கூட தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். பட் இங்க என்ன ஃபாலோ பண்றவங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரியல, ஜோவிகாக்கு அகேன்ஸ்டா நான் பேசிட்டு இருந்தேன். அந்த எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், மற்றபடி எல்லா விஷயத்திலும் நான் ஜோவிகாக்கு அகேன்ஸ்டா தான் நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ ஈவன் ஐ நோ த பீப்புள் பிஃபோர் தே ஆர் கோயிங் இன்சைட், ஆர் ஐ நோ ஐ ஹேவ் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க பண்ண மிஸ்டேக் எடுத்து சொல்றது தானே என்னோட வேலை. நான் கெத்தா சொல்லுவேன், நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் நீ பண்ண மிஸ்டேக் நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன்.
அதை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா மக்கள். அதான் பிரச்சனை. அது ஒரு இப்ப கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு? எனக்கெல்லாம் கேக்குது, பிளடி ஸ்வீட்டுக்கு மட்டும் தான் கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். பிளடி ஸ்வீட் கேக்குதா? ஓகே ஹரிஷ் ப்ரோ பேசுறது ஹரிஷ் பேசுறது மட்டும் கேட்க மாட்டேங்குது, மத்த எல்லாரும் பேசுறது கேக்குது. நீங்க ரீகனெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இல்ல இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தானே ப்ரோ. இது வந்துட்டு இதை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மேட்டரே கிடையாது. இது இப்படிதான் பிளேயர்ஸே இப்படிதான் எடுத்துக்கிறாங்க. மெச்சூர்டு பிளேயர்ஸும் அப்படிதான் அப்ரோச் எடுத்துக்கிறாங்க. வனிதாக்கா கோவப்பட தெரியாதா என்ன? ஷி நோஸ் திஸ் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் வாட் இஸ் அவர் கேம் பிளே அண்ட் எவ்ரி திங். அப்படிதான் இன் எடுத்துக்கிறாங்க. பிட்வீன் இந்த சீசன் போயிட்டு இருக்கும்போது இன் பிட்வீன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் அ சர்டன் பீரியட் நோ ஒன் கேன் கோ அண்ட் போஸ்ட் போல்ட்லி. அவங்க பேசவே முடியல, எங்க போனாலுமே அட்டாக் தான் இருந்தது. அது இங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தே யூஸ் டு பிராண்ட் யூ கான்ட் ஸ்பீக் எனிதிங். அந்த அடக்குமுறை இருந்தது. பட் இப்போ எல்லாம் உடச்சிக்கிட்டு வெளில வந்து பேசுறீங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். சாம் ப்ரோ அவர் டிடிகே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. பேசுங்க டிடிகே. ஆமா, இல்ல ஆனா பேசட்டும். நான் அந்த இவருக்கு தான் பதில் சொல்ல நினைச்சேன். அந்த இவர் ரவீந்தருக்கு அவர் வந்து சௌந்தர்யா எதுவும் ஒண்ணுமே கேட்கலையே. பண்ணல, அசால்ட்டா பண்ணிட்டாரு. அவர் சேனல் சப்போர்ட்டா தான் இருக்குனாரு. சரி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்தேன். இல்ல அது அவர் அக்னாலேஜ் பண்ணிட்டாரு. சௌந்தர்யா வந்து அவங்க பண்றதுனாலதான் இவ்வளவு நாள் இருக்காங்க, மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை அப்படின்றது சொல்லிட்டாரு. இனி நம்ம அவர் பேசின டாபிக்கும் அந்த அந்த டாபிக்கே நம்ம வேண்டாம். அது நம்மளுக்கு இந்த ரெக்கார்ட் ஸ்பேஸ் தான். நீங்க டவுட் இருந்தா நீங்க திரும்பி கேட்டுக்கோங்க. ஆக்சுவலா ரவி சார் வந்து அவர் சொன்ன கருத்தே வந்து ஹிஸ்டரி தெரியாம அவர் வந்து கமெண்ட் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கமாண்ட் இல்ல ப்ரோ, இல்ல அது பேசுனதும் எல்லாமே தான். ஆமா என்கிட்ட ஆடியோ இருக்கு, நான் அதுக்கு வந்து இதுவும் போட்டிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன். எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ சௌந்தர்யா வந்து இவங்க திட்டமிட்டு அவங்க வந்து நேட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா இவர் வந்து அப்படி இவர் இப்படி பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கல. இல்ல இவர் வந்து வெளியே போகும்போது அன்ஃபேர் எவிக்ஷன் போட்டு தான் நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். முதல் வாரத்துல நம்ம சௌந்தர்யா ஃபேன்ஸே இல்லையே. நம்ம அதுக்கப்புறம் அவங்க 3வது வாரத்துக்கு அப்புறம் தானே அவங்க கேம் ஆரம்பிக்குது. அப்படியே போறோம், அப்படியே பிடிக்குது, பேசுறோம், கண்டென்ட்டா கொடுக்குறாங்க. சவுண்ட் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, என் சேனல் முழுக்க சவுண்டு கண்டென்ட் தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்து எல்லாமே இப்ப இந்த சாச்சனாவோட மட்டும் ஒரு நாளைக்கு 20 வீடியோ போடலாம், கண்டென்ட் இருக்கும், 20 வீடியோ போடலாங்க. அதே மாதிரி இந்த அவர் பேர் என்னது இப்போ போனாரு சத்யா அவர்களோட அந்த ஒரு அதாங்க கண்டென்ட்டாவே இருக்கும். சவுண்ட் வாரம் 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 ஒரு கண்டென்ட் கொடுத்து இந்த கேமையே கொண்டு வந்துச்சு. அப்பதான் நம்ம ஃபேன் ஆகும். இல்லாட்டினா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ முத்துக்குமரனுக்கு ஏன் நம்ம பேசலன்னா, ஆக்சுவலா அவர் கண்டென்ட்டே கொடுக்கல. விஜய் சேதுபதி சார் ஒரு தடவை வந்து ரோஸ்ட் பண்ணார்ல, நான் வந்து கேப்டனு, அப்ப என்னை பத்தி குறைகளை சொல்லுங்க அப்படின்றாரு. அவங்க எல்லாம் குறைய சொன்னதுக்கு அப்புறம் மாத்திக்க மாட்டேன்னு சொல்லி அவர் அந்த ஒரு இதுல பேசியிருப்பாரு. விஜய் சேதுபதியே தலகன் வந்துருச்சான்னு பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் கண்டென்ட்டே கொடுக்கல. இதே இத்தனை பேச நம்ம பேசியிருக்கோம்ல, சௌந்தர்யாவால தான். அதுவும் ஒரு அந்த உட்கார வச்சு சௌந்தர்யா எல்லாருமே போட்டு அடிக்க அன்னைக்கு எவ்வளவு வியூஸ் போச்சு, யாருமே எதிர்பார்க்கல. அவ்வளவு டிஆர்பி உச்சிக்கு போச்சு. என்ன பேசுறீங்களா மேடம்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் சௌந்தர்யா வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க. அங்க வீட்டுல வந்து பிக் பாஸ் கேம் வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி பேசின ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், அது மாதிரி தானே பண்றாங்க. ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு ஒரு விஷயத்த நான் திருப்பி 4-5 விதமா மட்டும் பேச தெரியும் அப்படின்னா சோகால்டு, அதான் பிரச்சனை. இமாத் ப்ரோ கேட்டுச்சா? வெல் செட். இமாத் ப்ரோ கேக்குதா? வெல் செட் டிடிகே. அவர் லிசனர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் இமாத் ப்ரோ. இல்ல வந்துட்டாரு, ஸ்பீக்கர்ல காட்டுது. இல்ல ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு, மேபி கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். போன் கால் ஏதாவது சொல்லுங்க மேஜிக். இல்ல நான் சொல்ல வந்த பாயிண்ட் தான் டிடிகே சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஓகே ரசிகன் அண்ட் சரி மேஜிக் நீங்க பேசி நீங்க கன்வின் பண்ணுங்க. இல்ல நான் சொல்ல வந்த பாயிண்ட் தான் டிடிகே சொன்னாரு.
எனக்கு அந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் தான் பிரச்சனை. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டா எல்லாரும் சிரிப்பீங்க. நான் ஆக்சுவலி ஓட்டு போட்டது ரவீந்தர் சாருக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏன்னா அவரோட எங்க இன்டர்வியூ நான் தான் அப்போ நான் நான் வந்து ரவி சாருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல தாங்க போயிட்டு சப்போர்ட் பண்ணி செம்மையா அடி வாங்கினாங்க. சுத்தி சுத்தி அடிச்சாங்க என்ன. ஓட்டு போடுங்க. ஆனா இன்னைக்கு அவரு அவருடைய பிசிக்கலை வச்சு பேசினாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. அவருக்குமே ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் அது பண்ணாங்க. எங்க டிசப்பாயிண்ட் ஆச்சுன்னா சாம், இவர் நிறைய இடத்துல போய் மாத்தி மாத்தி அது ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணும்போது தான் எனக்கு கடுப்பாச்சு. இந்த கருப்பா இருக்கிறது, அதுக்கப்புறம் என்னோட ஒரு ஸ்பேஸ்ல வந்து சௌந்தர்யா எதுவும் பண்ணல, அவங்க வெறும் கியூட்டு, இன்டெலிஜென்ஸ் கம்மி, ஐக்யூ கம்மி, அந்த மாதிரிலாம் பேசும்போது தான் எனக்கு வந்து அதுல தான் வந்து எனக்கும் அவருக்கும் கிளாஷ் ஆச்சு. அப்புறம் பர்சனலா அவருக்கும் இன்னொருத்தவருக்கு இருக்கிற இந்த பொண்ணை போட்டு ஒரு மாதிரி பேசுறது, இந்த மாதிரி ட்வீட்ல வேற விதமா வன்மத்தை காட்டுறது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்ற பேர்ல திருஷ்யம் படம் மாதிரி சுத்தி சுத்தி விட்டு சம்பந்தமே இல்லாம பேசுறது. அப்பதான் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே அஸ் அ ரிவ்யூவர் ஹி இஸ் நாட் ஜென்யூன் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஆர்மி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஆள் ஒருத்தர் உள்ள போறாரு அப்படின்னு தைரியமா ட்வீட் போடுறாங்க. நான் அதான் கேட்டேன், உள்ள இருக்க உங்க கண்டஸ்டன்ஸை நீங்க நம்பலையா அப்படின்றது கேட்டதுக்கும் பதில் இல்லை. அப்புறம் இந்த மார்ஃபிங் பண்ண இப்போ ஒரு என்னை வந்து ட்ரால் பண்றாங்க, சவுண்ட் ஃபேன்ஸ் ட்ரால் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் சப்போர்ட் பண்ற ஒரு பர்டிகுலர் ஃபேண்டம் வந்து அபியூசிவ் பேசும்போதோ, ஒரு மார்ஃபிங் இது போடும்போதோ, இல்ல தப்பா ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசும்போதோ, அங்க போய் அவ எதுவும் எனக்கு கேட்ட மாதிரியோ, இல்ல ஒரு ட்வீட் போட்ட மாதிரியோ கூட தெரியல. இன்ஸ்டெட் ஹி இஸ் பேக்கிங் அப் அந்த ஆர்மி கொடுத்து அதை என்கரேஜ் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை தான் நான் ட்விட்டர்லயும் நான் பார்த்தேன். அதனாலதான் எனக்கு வந்து இந்த கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அதை நம்ம ஒண்ணு கேட்டோம்னா அவர் பதிலுக்கு வேற ஒரு திசையில திருப்பி விடுறது, இந்த ப்ரொபோசலே வந்து ஒரு டிராமா அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் நான் அவங்க அப்பாவை நினைச்சு கவலைப்படுறேன் அப்படின்னது. அப்ப அப்பாவை நினைச்சு கவலைப்பட்டீங்கன்னா நீங்க ஏன் ஸ்பேஸ்ல வந்து பேக்கரி அப்பா காசெல்லாம் கொடுத்து இறக்கிறாரு, அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஏன் சப்போர்ட் பண்ணி சைலண்டா இருந்து அதை என்கரேஜ் பண்றீங்க? அங்கதான் என்னோட கொஸ்டின்ஸ் வந்து ரவீந்தர் சாருக்கு எனக்கு ரைஸ் ஆச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சவுண்டை பத்தி சொல்லணும்னா அப்படின்னா, சி ஐக்யூ லெவல், இன்டெலிஜென்ஸ் லெவல் டாஸ்க் பண்ணாதான் அப்படின்னு கிடையாது. ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த ரியாலிட்டி பாயிண்ட்ல அவங்க கனெக்ட் ஆகுறாங்க, எவ்வளவு என்டர்டெயினா வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஃபேக்டர்ல அவதான் அங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா. பிக் பாஸ் ஷோ வந்து ஒன்றும் டக்ஸிஸ் கேஸ்டிலோ இல்லை சர்வைவர் ப்ரோக்ராமோ கிடையாதுங்கிறது நிறைய பேத்துக்கு அது புரியல. எனக்கு நேற்று விஜய் சேதுபதி சொன்ன பாயிண்ட்லயுமே வந்து அந்த ஆடியன்ஸ் கொஸ்டின்ல வந்து பிக் பாஸ்கே ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. இப்போ ஏதோ ஒரு டாஸ்க் வந்தாலும் அங்க வந்து முத்து தானே படிச்சு அதை புரிஞ்சுக்கிறாரு, அவர் தானே முன்னாடி வர்றாரு, அதுக்கே நம்ம பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாரு. எனக்கு அது நான் ஓகே, அந்த பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிட்டாலும் அது அப்ரிஷியேட்டபிள்னால எனக்கு எங்க வந்து அது வந்து டாஸ்க்கை படிச்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, உடனே ஒரு ஐடியாவோட வர்றீங்க, அந்த ஐடியா வந்து அந்த டாஸ்கை கெடுக்குதா இல்ல அந்த டாஸ்கை சுவாரஸ்யமா மாத்துதா அப்படிங்கிற கேள்வியில வந்து பார்க்கும்போது எனக்கு அது வந்து அந்த கேமையே ஸ்பாயில் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய இன்சிடென்ட்ல பார்த்தேன். அது வந்து அந்த கில்லர் காயின் டாஸ்கா இருக்கட்டும், இல்ல இந்த செங்கலா டாஸ்கா இருக்கட்டும், இல்ல டால் டாஸ்க்கு இன்டர்வியூ வைக்கலாமா அப்படின்லாம் போய் கேட்டாரு. எனக்கு அந்த மாதிரி இடத்துல ஒரு டாஸ்க்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கு, அந்த ஃபார்மெட்டுக்கான ரூல்ஸை பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. அதையும் மீறி நீங்க ஏன் ஒண்ணு சுயநலமாயிட்டு உங்களுக்கு எது வருமோ, உங்களுக்கு பேச்சு திறன் தான் வரும்னா எல்லா டாஸ்கையும் பேச்சு திறனுக்கு கொண்டு வந்து அதுல ஒரு 4 பேர்த்த முன்னாடி நிறுத்து அவங்கள வச்சு யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடி அதை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்துறோமோ அப்படிங்கிற அந்த கேம் பிளே தான் எனக்கு வந்து பிடிக்கல. அது வந்து இந்த ஷோவை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கலன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ லாஸ்ட் சீசன்லாம் நம்ம 24/7 பார்த்தோம்னா நல்லா இருக்கும். இப்பெல்லாம் டிவி ஆன் பண்ணா ஒரு ஃபேக்டா வந்து இப்போ நம்ம ஆன் பண்ண ஐயோ பேசிட்டு இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கட் பண்ணிட்டு போக வேண்டியதா தான் இருக்கு. அங்க ஏதாவது ஒரு ஃபன் எலமெண்ட்டோ சவுண்டோ இல்ல வேற யாரோ பசங்க வைப் பண்ணாதான் ஓகே பார்க்க ஜாலியா இருக்கு அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. அது என்ன ஃபேக்டர்னா இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அது என்ன ஃபேக்டர்னா இது வந்து மோர் தேன் அவரோட ஸ்ட்ரென்த்தை விட மற்றவங்களோட வீக்னஸ் ஆயிருச்சு. இதை வந்து அதான் நேற்றும் நம்ம ஒரு ஸ்பேஸ்ல பேசுற போது சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அவங்கள வந்து கிராக் பண்ணிட்டாங்க. அதை விஷால் வந்து ஒரு வீக்ல வந்து கிராக் பண்ணி இத வந்து அவங்க உடனே அதை ஃப்ரண்ட் ரன்னரா எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அதுதான் அவர் அட்வான்டேஜா அந்த கேமை டிரைவ் பண்ணி அவர் வசமா வச்சுக்கிறாரு அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனா அத வந்து இவங்க கேபிட்டலைஸ் பண்ணி அத வந்து பிரேக் பண்ணி 1, 2 டேஸ், ஹரிஷ் 3 நீங்க டேஸ் பண்ணாங்க. பேசிட்டு இருக்கீங்களா?
எனக்கு இருங்க, ரொம்ப நான் கேட்கல. வேணா திருப்பி கனெக்ட் பண்ணிட்டு வரேங்க. ஓகே ஓகே அவர் ஓகே. ஓகே. உதயா சொல்லுங்க உதயா. You've been waiting. இல்ல ரொம்ப நேரமா அது ஒரு மேஜிக் சொன்னதுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நம்ம அது ஷூர் பழையசு, ஷூர். அந்த நரேட்டிவ் எல்லாம் ஓகே. அது நம்ம வந்து கடந்து போறது தான் நம்மளுக்கும் கொஞ்சம் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில எனக்கு சரியா படுது.